குரு வணக்கம். குருவே துணை. தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு வாரமா மூச்சை கவனிச்சிட்டு இருக்கோம். சுவாசத்தை கவனிக்கும் பொழுது என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைச்சது? வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோக்கஸ் ரொம்ப, அதாவது ஃபோக்கஸ் தான் ரொம்ப வருது நம்மளுக்கு. ஏன்னா அந்த சுவாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அந்த மைண்ட் செட் வருது. ஸோ அதுதான் மெயின் ஃபோக்கஸ் தான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ். இந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். அது உங்ககிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சோ மச். சோ எல்லாரும் யாரெல்லாம் இந்த சுவாசத்தை இது பண்ணி எழுதுறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் வரும். நம்மளால கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மைண்ட் ஒருநிலைப்படுறத நம்ம உணரலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெண்டாவது நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பயிற்சி செய்தோம். இப்போ ஒரே ஒரு முறை வார்ம் அப் எக்ஸசைஸும் பயிற்சியும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துரு. வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிச்சது முதல் 2 கைகளையும் மெதுவா மூடி திறக்கிறது. இந்த பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய கால்கள் தரையில எர்த்துல படக்கூடாது. மெட்டல் மேல நீங்க உட்காராம இருக்கிறது நல்லது. ஒரு துணியை போட்டு உட்கார்றது நல்லது. ஏன்னா இது எனர்ஜி, யூனிவர்சல் எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துற பயிற்சி. அது ரொம்ப நுண்ணியமான நம்மளோட நாடிகள் மூலமா உள்ள போறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை செய்யணும். என்ன மாதிரி பாஸ்டர்ல வேணா உட்காந்துக்கலாம், அந்த இதெல்லாம் இருக்கு நமக்கு. ஆனா கால் மட்டும் தரையில படாம இருக்கணும். இது 2வது பயிற்சி. மின்காந்த சக்தியை தூண்டுறதுக்கான பயிற்சி. மெதுவா செய்யணும். நம்ம கைகளையே பார்த்து இப்ப சொன்னாங்க இல்லையா ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸோட செஞ்சோம்னாக்க நமக்கு நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளால உணர முடியும். 3வது கைகளை இப்படி கோர்த்துக்கிட்டு, இதுவும் அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை தூண்டுறது, நம்ம கைகளை சுத்திகரிக்கிறது. ஸோ வி ஆர் ரெடி டு டூ த முத்ரா. இப்படி செய்யும் போது முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம சொன்னது, நம்மளோட நெயில்ஸை நல்லா கட் பண்ணிக்கணும், நீட்டா வச்சுக்கணும் கைய. சோ நம்ம தேய்பிரை காலத்துல இருக்கோம். அப்ப எந்த சுவாசத்துல நம்ம பயிற்சி செய்யணும்னு சொன்னோம் தேய்பிரை காலங்கள்ல? யாராவது சொல்ல முடியுமா? இடது சுவாசம். வெரி குட். தேய்பிரை. இப்ப தேய்பிரை காலத்துல இருக்கோம். நம்ம பௌர்ணமி இப்பதான் முடிஞ்சது, தேய்பிரையில இருக்கோம். அப்ப நம்ம இடது சுவாசத்துல பயிற்சி செய்யணும். முதல்ல இடது சுவாசம் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம பயிற்சியை தொடங்கலாம். முதல்ல அன்னமய கோஷம். இப்ப அன்னமய கோஷம் எப்படி இட் இஸ் தி பிசிக்கல் பாடி அப்படின்னு மேடம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த அன்னமய கோஷத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடது சுவாசம் இருக்கான்னு பார்த்துட்டு இடது கையை நல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கணும். ஒன்னோட ஒண்ணு படாம இப்படி விரிச்சு வச்சுக்கணும். இது நான் சொன்ன மாதிரி இது நுண்ணியமான எனர்ஜி நம்ம உடலுக்குள்ள போறதுனால இதை நல்லா நம்ம விரிச்சு வச்சுட்டு, இதுதான் சக்தியை வாங்கும் கை. சக்தியை கொடுக்கிற கை வலது கை. வலது கையில நடுவிரல், அதாவது ஆன்மாவை குறிக்கும் நடுவிரலால நம்ம சக்தியை கொடுக்க போறோம். அதனால மிச்ச விரல்கள் எல்லாம் மூடிக்கிறது நல்லது. அந்த எனர்ஜி டைரக்ஷன் நல்ல கரெக்டா போகும். சோ இத மெதுவா எடுத்துட்டு இப்படி தடார்னு கொண்டு இது தொடக்கூடாது. அப்படி செய்யறதுனால பிரச்சனைகள் வரும். சோ நம்ம மெதுவா நம்மளுடைய எண்ணங்கள் இந்த 2 கையும் இருக்கிற மாதிரி மெதுவா எடுத்துட்டு இந்த ரிங் ஃபிங்கரோட நுனியோட நுனி படுற மாதிரி மெதுவா லேசா வச்சா போறோம். இது இப்படி அழுத்தி பிரஸ் பண்ண வேண்டாம். அப்படி பிரஸ் பண்ணா நமக்கு இங்க ஃபிங்கர்ல ஒரு இது விழும். அது இல்லாம நிதானமா மெதுவா வச்சா போதும். இது அப்படியே கைய நம்ம கீழே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அன்னமய கோஷம். சோ அன்னமய கோஷம் என்னென்ன ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு தீர்வை தருது, அது என்னத்தை சுத்திகரிக்கிறது, எதை பேலன்ஸ் கொண்டு வருதுன்னு மேடம் கிளீனா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
ஸோ இன்னும் ஒரு தடவை கூட நான் சொல்றேன். அன்னமய கோஷம் பாத்தீங்கன்னா போன்ஸ், தசைகள், தோல், முடி, நகங்கள், பற்கள், கொழுப்பு, மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல், ஓவரிஸ், பேன்கிரியஸ் எல்லாத்துக்குமே வந்து அன்னமய கோஷத்தோட விரலை தான் நம்ம தொடரணும். ஸோ அப்ப நம்ம பார்த்தோம் வந்து அன்னமய கோஷம் வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நம்ம லிவர், பேன்கிரியஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த விரல் தான். ஸோ நாங்க வந்து நிறைய அனுபவங்கள், இது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப வந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு சுகர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க நிறைய அனுபவங்கள் கேட்டிருக்கோம். அதுல 1-2 உங்களுக்கு சொல்றேன், so that you will understand what we are talking. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 300-400 பேர் இதை பயிற்சி செய்யறோம். நிறைய ஒரு 5-6 குரூப்ல வந்து செய்யறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா சோமுன்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு 45 வயது உள்ள ஒரு இளைஞர். அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையில ஒர்க் பண்றாரு. அவரு வந்து இந்த இளம் வயதிலேயே வந்து அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆபீஸ்ல வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அப்படி இருக்கும்போது அவர் 6 வருஷமா அவருக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்கு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க, நான் வந்து இந்த சுகருக்காக மருந்து எடுத்துக்கிறேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மருந்து எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுகர் ஏறுறதே தவிர அது குறைந்த பாடே இல்லை. ஸ்ட்ரெஸ்னால அது வந்து இன்னும் ஆக்மெண்ட் ஆகி இன்னும் ஏறிக்கிட்டே தான் போச்சு. 6 வருஷங்களா வந்து நான் இதுல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து மெயினா அவருக்கு என்னன்னாக்க வந்து சோர்வு. இங்க ஐ எம் ஷுவர் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் டயபெட்டிஸ். இருக்கீங்களா? யூ கேன் கிவ் அ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆர் யூ கேன் புட் அ தம்ஸ் அப். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். அதாவது ஈவன் ஐ எம் டயபெட்டிக். நிறைய டைம்ல வந்து சோர்வு வந்து ரொம்ப சீக்கிரம் சோர்வு தட்டிடும். இந்த டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வரும், ஒரு சோர்வு வரும். அந்த ஒரு மந்தமா ஒரு நிலை வந்து கொஞ்சம் நிறைய வரும். சோ அததான் அவரும் சொன்னாரு. ஆனா அவர் வந்து 4 மாதங்கள், அதாவது பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி HbA1cன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து 3 மந்த் ஆவரேஜ், சுகரோட 3 மந்த் ஆவரேஜ். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது தெரியும். அது வந்து அவருக்கு வந்து 12.8 இருந்தது. 12.8 இருந்தது, விச் இஸ் வெரி ஹை. நார்மலா இருக்க வேண்டியது டயபெட்டிக் காரங்களுக்கு குட் கண்ட்ரோல் அப்படின்னா 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12.8 இருந்தது அவருக்கு. இன்சுலின்ல இருந்திருக்காரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அவருக்கு இன்சுலின்ல கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட பயிற்சியை 4 மாதங்களா செய்ய ஆரம்பிச்சதும் முதல்ல வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி இனிஷியலா எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது, கை வலிச்சுது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள். அதுக்காக பயப்படாம கண்டினியூ பண்ணி செய்து டெய்லி அட்லீஸ்ட் 2 நாழிகை செய்து வரும்போது அவருக்கு 4 மாதம் கழிச்சு அவரோட HbA1c அவர் வந்து மெஷர் பண்ணும்போது அவருக்கு என்ன இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? Can anybody make a guess? We were all really surprised when we heard that number. அவர் சொல்லும்போது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியப்பட்டோம். எனக்கும் வந்து அந்த இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவர் அளவுக்கு எனக்கு ஒத்தொத்தருக்கும் மாறும் இல்லையா? பட் அவருக்கு வந்து அமேசிங் ரிசல்ட்ஸ் காட்டித்து ஆஃப்டர் 4 months. Can anybody guess? 12.6ல இருந்து அவருடைய HbA1c 7.8 குறைஞ்சிடுது. அவர் மெடிசன்ஸ் எடுத்தாரா அப்படின்னு கேட்டா மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இதே மெடிசன் தான் நான் 6 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபேக்ட் மெடிசன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன், ஆனா எனக்கு குறையல. பட் அதே ஸ்டேட்ல வந்து நான் வந்து இந்த பயிற்சி பண்ண போது 4 மாதத்துல கம்ப்ளீட்டா வந்து எனக்கு இது குறைஞ்சு 7.8க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மருந்தா இருக்கு. நிறைய வந்து இது மாத்திரம் இல்லை, அவருக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நிறைய குறையிறது, அதுக்கான அசோசியேட்டட் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது. இது வந்து முக்கியமா வந்து அன்னமய கோஷம், ரிங் ஃபிங்கர். ஸோ டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க
ஃபேட்டி லிவர். அதே மாதிரி இன்னொரு லேடி விஜயலட்சுமின்னு, அவங்க வந்து மிடில் ஏஜ் லேடி. அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து கிட்டத்தட்ட 17.1 இருந்துதான் அவங்களோட சைஸ். அண்ட் அவங்க வந்து நவம்பர்ல ஆரம்பிச்சாங்க. நவம்பர்ல ஆரம்பிச்சு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க செய்யறத பார்த்துட்டு இவங்களும் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்தினால வந்து ரைட் சைட்ல இந்த ஹிப்பு கீழே வந்து பெரிய வலி இருக்குமா, அவங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் நாகிங் பெயின் இருந்துகிட்டே இருக்குமா. ஷி ஹஸ் பீன் சஃபரிங் தட் அண்ட் ப்ராபப்ளி டேக்கிங் மெடிசன்ஸ் ஃபார் ஃபேட்டி லிவர் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ற பயிற்சியை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இது என்ன இவங்க வந்து ஒரு விரலோட இன்னொரு விரல தொடுறாங்க, இதனால வந்து என்ன சரியாயிடுமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முதல்ல எனக்கு வந்த எண்ணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அவங்க வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்றாங்க. நவம்பர் 2025ல இருந்து ஆரம்பிச்சு எங்களோட பயணிக்கிறாங்க. இப்போ ஒரு 2-3 வாரங்கள் முன்னாடி அவங்க சொன்ன பதிவு. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த 4 மாதங்கள்ல கம்ப்ளீட்டா வந்து அந்த பெயின் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. பெயின் குறைஞ்சுக்கிட்டே வந்ததும் திடீர்னு ரியலைஸ் என்ன நமக்கு பெயினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தபோது அவங்களாலேயே நம்ப முடியலையா. அதாவது வந்து கேம் டு நார்மல் சைஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்ப அடைய முடியும் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி ஆஃப் பிராக்டிஸ். அதாவது நம்ம தினமும் விடாமல் பயிற்சி செய்ய வேண்டும். இதுக்கு வந்து வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. கண்டிப்பா விடாம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் நம்ம படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்டிப்பா வந்து இந்த பிராக்டிஸ செஞ்சுட்டு தான் நம்ம தூங்கணும். இல்ல ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே நமக்கு மூச்சு இருக்கும்போது ஒரு 10 நிமிடம் வந்து இதை நிச்சயமா செய்யணும். அது வந்து என்னைக்கெல்லாம் நம்மளால செய்ய முடியலையோ அது 48 நிமிடங்கள் 2 நாழிகை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். ஸோ இதுல வந்து வாட் ஐ வுட் லைக் டு சஜஸ்ட் இஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க யூ டேக் யுவர் டெஸ்ட். இப்போ இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஒரு HbA1c டெஸ்ட் எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் பயிற்சி பண்ணுங்க. டெய்லி நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. முதல்லயே 2 நாழிகை போக வேண்டாம். நீங்க நேத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நீங்க கொண்டு வாங்க. 1 மாதத்திலயோ 2 மாதத்திலயோ இல்ல 3 மாதம் கழிச்சோ HbA1c பார்க்கணும்னா 3 மாதம் கழிச்சு பார்க்கணும். நீங்க வந்து உங்களுடைய அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள தோணுது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புலன்படுறதுன்னு பாருங்க. அண்ட் 3 மாதம் கழிச்சு உங்க டெஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்திக்கு யாரெல்லாம் பயிற்சி செஞ்சீங்க? ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ராஜு சார் போட்டிருந்தார் 10 மினிட்ஸ் நான் பிராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு. ஆமா மேடம். மார்னிங் அதாவது வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே சுவாசம் கரெக்டா வந்துச்சு. உடனே ஆரம்பிச்சேன் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மட்டும் வந்து ஒரு 4 டைம்ஸ் அந்த லெஃப்ட் சைடு வந்த உடனே ட்ரெயின் பண்ணேன். பட் என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா அது செய்யறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு அந்த 10 மினிட்ஸ்ல ஒரு தூக்கம் வர மாதிரி அந்த வருது. நம்மளுக்கு தெரியாம தூங்க சொல்லுது, கண்ணை மூட சொல்லுது, அந்த மாதிரி. சோ அதுதான் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டானது. இதுதான் எங்க எல்லாருக்குமே முதல்ல ஆச்சு. ஓகே ஓகே. தூக்கம் வந்து உடனே வந்து வந்துருது. அது என்னதுனால அப்படின்னாக்க நம்மளோட ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து நம்ம அந்த கைய வந்து இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும்போது உடனே நம்ம பிரெயினுக்கு போயிடுது. அது ஃப்ரெஷ் ஆக்சிஜன் பிரெயினுக்கு போயிடுறதுனால இமீடியட்டா வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு தூக்கம் வருது. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்க ரொம்ப கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா திஸ் வில் கெட் பெட்டர். முதல்ல தூக்கம் வரும், அதுக்கப்புறம் கை விட்டு போறதே நமக்கு தெரியாது, கையோட கை தொடுதானே நம்மளுக்கு ஃபீலிங் இருக்காது. தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது.
நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்னைக்கு செய்தது ரொம்ப கரெக்ட். 4 தடவை பண்ணீங்க பாத்தீங்களா, எக்ஸலண்ட். அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு இது சரியாயிடும். சரியாயி நாங்கெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எங்களால செய்ய முடியுது. எவ்வளவு நிறைய செய்தோமோ அவ்வளவு நல்லது. மினிமம் 48 நிமிஷம் நிறைய செய்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இதுல எந்த விதமான தீங்கும் வராது. நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கொள்ற அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வரும். எக்ஸலண்ட். தேங்க்யூ ராஜு. ஓகே மேடம். ஓகே. வேற யாரு சொல்றீங்க? வணக்கம். வணக்கம். நாங்க இந்த மூச்சை நாங்க காலையில இருந்தே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். 7-8 முறை மாறுகின்றது. அதனால இந்த சாப்பாடு டைம் மற்ற டைம் பார்த்து இதை கண்டினியூவா செய்யும் பொழுது உடம்புல ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு நல்ல உணர்வுகள். அது இல்லாம கான்சன்ட்ரேஷன் ரொம்ப சூப்பரா கிடைக்கிறது. அதாவது இந்த மூச்சு பயிற்சிங்கிறது ஃபர்ஸ்ட் மட்டும்தான் மூச்சை கவனிக்க தோணுது. இப்ப நம்ம எப்பவுமே ஒரு நாள் ஃபுல்லாவும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம மூச்சை கவனிக்க பழகிறோம். ஏன்னா எப்ப நமக்கு மூச்சு மாறும் அப்பதான் நம்ம அந்த பிராக்டிஸ் செய்ய முடியும் பொழுது எந்தெந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கவனிச்சது இப்ப ஒரு 1/2 ஹவருக்கும் 1 ஹவருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கவனிக்க தோணுது. அந்த சிந்தனை மட்டும் இருக்கிறதுனால மற்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதை ஒரு பிரதானமா எடுத்து செய்யறதுனால ஃபுல் டே கான்சன்ட்ரேஷன் நம்ம அந்த சட்டில் பாடியும் அந்த மூச்சு பற்றி இருக்கும் பொழுது நம்ம அந்த மந்திரம் சேர்த்து சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப அருமையான பதிவு சொல்றீங்கம்மா, ரொம்ப அருமை. அது ஒரு நல்ல பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை நிமிஷம் எந்திரிச்ச உடனேயே நான் எந்திரிச்ச முழிப்பு வந்தோடனே நம்ம மூச்சு எந்த பக்கம் போகுது, நம்ம எந்த சைட்ல நம்ம உட்காரணும், நம்ம மெட்டல் அதெல்லாம் தள்ளணும், நம்ம ஒரு போர்வை போட்டு அதெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும், கால் கீழே படக்கூடாது. இந்த இந்த இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஆசனம் உட்கார்ந்து ஜபம் பண்ணும் பொழுது அது செய்வோம். இது ஆக்சுவலா இருக்கும்போது கரெக்டான பாயிண்ட்ஸ் செய்யும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அந்த கை உணர்வு கொஞ்ச நேரம் மனது தொடரமான்னு தெரியல. நம்ம தொட்டுட்டே அதை கரெக்டான ரெஸ்டான பொசிஷன்ல வச்சுட்டோம்னா அது ரொம்ப நல்ல உணர்வாகவும் இருக்கு. மூச்சும் கையும் கூட மறந்துட்டு இந்த மந்திர இதுல ரொம்ப நல்லா போகுதுமா. இது மந்திர ஜபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அதாவது எந்த விஷயம் செய்தாலும் அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு மாமனிதரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அது எப்படி ஜெட் ஸ்பீட்ல போகுதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு. அதாவது எது செய்தாலும் அதை ஜாஸ்திப்படுத்தி அதை நல்ல ஊக்குவிச்சு கொடுக்கறது தான் இந்த பயிற்சியோட முக்கியமான வேலை. அதுக்குதான் நம்ம சொல்றோம், மருந்தை நிறுத்தாதீங்க, மருந்தை எடுத்துக்கோங்க. அந்த மருந்தை உடல் முழுக்க கடத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு சில இன்னொன்னு இப்ப நீங்க இந்த சொன்ன மாதிரி வலது பெருவிரல்ல இருந்து போய் ஹிருதயத்தை கடந்து திருப்பி தலையில போய் இடதற்கு வருதுங்கிறத நம்ம அடிக்கடி நினைவுபடுத்திக்கணும். அதை நினைவுபடுத்தும் பொழுதுதான் நம்ம இந்த பஞ்சகோஷங்கள்னால நம்ம குணப்படுத்தப்படுறோம். இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலம் நம்முடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் கட்டுப்படும் பொழுது நம்மளாலேயே இது சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் எல்லாமே குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதை நீங்க சொல்ற தியரியை நம்ம நல்லா உள்ள எடுத்து இன்னும் 2-3 தடவை பார்க்கணுமா. பார்த்துட்டு இப்ப எனக்கு எந்த நோய் இருக்குங்கிறது சிலது நம்ம ஸ்கேன் பண்ணிதான் தெரியும். ஆனா எனக்கு எந்த நோய் இருந்தாலும் நீங்க குணப்படுத்தணுங்கிறது முத்திரைகளை தொடும் பொழுது நம்ம அறியாமையே நமக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களும் நீங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இதுல இருக்கு. ஆனா அந்த தத்துவங்கள் என்ன, எந்த கோஷங்கள் நம்ம தொடரும், அந்த கோஷத்தினுடைய விவரம் என்ன, அந்த ஆனந்தம் நம்ம எதன் மூலம் நம்ம சக்தி ஊட்டுறோம், அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னு ஒரு தடவை அடிக்கடி நினைச்சு பார்க்கும் பொழுது இதனுடைய பயன்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இந்த முத்திரை தொடரும் அது மட்டும் தொடரும்ங்கிறது வேற நினைப்புகளை கூட விட்டுட்டு இந்த சொன்ன அவங்க 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்துல இருந்து அவ்வளவு ரசமான கருத்துக்கள் இருக்கு. இன்னொரு 3 தடவை அதை நாங்க படிக்கணும். அதை படிக்கும் பொழுது இன்னும் தெரியாத கருத்துக்கள் நமக்கு புலப்படும். இந்த கருத்துக்களோட நீங்க சொல்ற தத்துவங்களையும் இந்த இந்த மூச்சு எங்க இருந்து வருது, நமக்கு எங்க ஓடுதுன்னு செய்யும் பொழுது இது உண்மையாவே 100% மேல ரிசல்ட் கொடுக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கைமா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா கோர்த்து சொல்றீங்க. ரொம்ப அருமை. அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறது அப்படின்னு அவங்க ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றது ரொம்ப நிறைய பேருக்கு வந்த அனுபவம். அதாவது அந்த இது புவியோட எனர்ஜி நம்ம உடம்புல போகும்போது அது அது மூவ் ஆகுற அந்த பாத் கூட நமக்கு ஃபீல் ஆகும் இனிஷியலா. அதுதான் அம்மா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா. மேடம்,
நீங்க சாப்பிட்டோன்னே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க தானே? ஒரு ஆமா. ஒன் ஆஃப் த டோன்ட்ஸ், ரைட்? யா. சோ அதனால இப்ப வந்து லைக் ஓகே, இமேஜின் நம்ம 10 மணிக்கு நம்ம விட்டு போகுது, நம்மளுக்கு அந்த நினைப்பு இல்ல. 11 மணிக்கு நம்ம மூச்சை எடுத்து பார்க்கலாம்ல? கண்டிப்பா நம்ம மூச்சை வந்து அம்மா சொன்ன மாதிரி எவ்ரி ஹாஃப் அன் அவர் எவ்ரி 1 hour செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. சோ அப்ப இப்ப அந்த ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சாப்பிட்டோன்னு 1 மணி நேரம் கொடுக்க சொன்னீங்க, 50 மினிட்ஸ் கொடுக்க சொன்னீங்க. சோ இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது மூச்சு வந்து இப்ப லெஃப்ட்ல வந்துச்சுன்னா இது வந்து தேய்பிரையா இருக்கும்போது, so we can start this particular exercise, right? Yes. Okay. All right. And just for about 5 minutes, is it okay? ஆமா, 5-10 மினிட்ஸ் ஆரம்பிங்க. 10 நிமிடம் வைக்கிற வரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க மத்ததெல்லாம் சொன்னீங்கம்மா, கேஸ்ட்ரிக் வந்து அதுக்கு என்ன நீங்க சொல்லல. ஐ டிடன்ட் see anything on gastric. And அதுக்கு வந்து எதுவும் கொடுக்குறீங்களா? கேஸ்ட்ரிக் வந்து வாயுமா, அதுக்கு வந்து மனோமய கோஷம். மனோமய கோஷம் பாத்தீங்கன்னா நம்ம நடுவிரலை வைத்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை தொடருது. இதுதான் தசவாயுக்கள். தசவாயுக்களோட இயக்கத்தை சரி பண்றது நம்மளுடைய மனோமய கோஷம். அதுல சொன்னாங்க இல்லையா, உதானன், வியானன், சமானன், பிராணன், அந்த வாயுக்கள் தான் வந்து நம்மளுக்கு உடல்ல உள்ள அத்தனை இயக்கங்களையும் செய்யறது. நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதும் அந்த வாயுக்கள் தான். நம்ம மோஷன் போறது, நம்மளுக்கு விக்கல் வந்தா அதை சரிப்படுத்துறது, நம்ம உடம்புல உள்ள அத்தனை விஷயங்களும் ஆக்டிவிட்டியும் செய்யறது இந்த தச வாயுக்கள் தான். இதுக்கு வந்து முக்கியமானது மனோமய கோஷம். இந்த ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து நீங்க டச் பண்ணலாமா? ஓகே, ஓகே மேம், தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் டச் பண்ணும்போது நம்ம என்ன கவனிச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பிபி வந்து நல்ல கண்ட்ரோல்ல வந்து அவங்களால வந்து நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. பிபி வந்து 140/90 இருந்தவங்க எல்லாம் 120/80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன்ல இருக்கும்போது பிபி நார்மலைஸ் வருது. அது இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம்ல? கண்டிப்பா பண்ணலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிபி மெடிசனை குறைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் முக்கியமா வந்து தூக்கம். நாங்க போன நிறைய ஓல்டேஜ் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இரவு தூங்குறதுக்கு ஸ்லீப் டேப்லெட்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. நம்ம வீட்லயும் கூட நிறைய பெரியவங்கள் இருக்கலாம், நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதும் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு. நாங்க திரும்ப போய் அவங்கள கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நல்ல தூக்கம் வருது. நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நைட்டு நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாழிகாவது செய்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க அப்படின்னு. நல்ல தூக்கம் வருது, நாங்க டேப்லெட் எடுக்கிறதே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது தூக்கம் மருந்துங்கிறது வந்து நம்மளுக்கு தூக்கம் வரலைன்னா எடுக்கிறது. ஸோ அது வந்து இட்ஸ் எக்ஸலண்ட் ரிசல்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணோம். பிபிங்கிறது நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம் இல்லையா? பிபி செக் பண்ணோம். அண்ட் 15 நாட்கள் தேய்பிரை முடிஞ்சதும் பிபி செக் பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து அந்த பிபி வந்து நார்மலைஸ் ஆகுறது. அது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்டா அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னா கண்டினியூஸா 15 வாரங்கள், 15 தேய்பிரை வாரங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா ஒரு நாளைக்கு 2 நாழிகை பயிற்சி செய்யணும். சோ அதனால விரலை மாத்த வேண்டாம். நீங்க வந்து என்ன பிரச்சனைக்காக முதல்ல ஒரு விரலை ஆரம்பிக்கிறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணி 15 தேய்பிரை வாரங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஐ இச்சஸ்க்கு வந்து கண்ணுக்கு வந்து நம்ம வந்து பெருவிரல் தொடணுமா. சோ நீங்க வந்து பெருவிரலை தொடலாம் ஃபார் கண் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த விரல். புத்தி இன்டெலெக்டுக்கும் அந்த விரல் தான். இன்டெலெக்ட்னு பார்க்கும்போது நம்ம ரைட் சைட்ல வரும்போது அது புத்திக்கான விரல் இருக்கு. நம்ம லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு பாடியில இருக்கிற எயில்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். தேய்பிரை காலங்கள்ல பிசிக்கல் பாடியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சரி பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா, எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து செய்யணுமா? அது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுமா. எப்படி வேணா நம்ம உட்கார்ந்து செய்யலாம். எந்த திசையிலயும் உட்கார்ந்து செய்யலாம். ரொம்ப நன்றிமா.
மேடம் வணக்கம். வணக்கம். மேடம் இந்த பிரெக்னன்ட் ஆன குழந்தைகளுக்கு எப்படி பண்ணணும்? இது 5 மாசம் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு. டயர்டா இருக்கா, வாமிட் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி பண்ணணும்? அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டா நாங்க பேசுறோம்மா. அது வந்து ரொம்ப முக்கியமா கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய விஷயம். அது வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நிபுணர்கள் கிட்ட கேட்டு உங்களுக்கு கரெக்டா சொல்றோம். ஒரே ஒரு விஷயம், நம்ம நிபுணர்கள் சொல்றது வந்து 7வது மாசத்துல இருந்து தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. என்ன மாதிரி பயிற்சி செய்யணுங்கிறது நாங்க எந்த டைம்ல செய்யணுங்கிறது இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு. அது வந்து நாங்க உங்களுக்கு உணர்த்துறோம். சுமதி அம்மா அப்படி சொல்றோம். 7வது மாதத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ. சோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய காலோ நம்மளுடைய வேற எந்த பார்ட்டுமே தரையில படக்கூடாது. அதனால கீழே ஒரு நல்ல பெரிய விரிப்பு போட்டு, சேர்ல உட்கார்ந்தா காலுக்கு கீழே ஒரு விரிப்பு போட்டு காலை வச்சுக்கணும். மெட்டல் சேர்ல வந்து உட்காரக்கூடாது. உலோகம், மெட்டல் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல பட்டுதுன்னா அது எனர்ஜியை வந்து தரையில கடத்திரும். அதனால நல்ல ஒரு திக்கு துணியை போட்டு, மெட்டல் பெட்டோ இல்ல மெட்டல் சேரோ இருந்தா திக்கான துணியை போட்டு உட்கார்ந்து செய்யணும். அதை தவிர வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு 5-10 நிமிடங்கள் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணி 48 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துட்டு போலாம். கை நகங்கள், நம்ம விரல்கள் இருக்கிற நகங்களை வந்து நல்லா நீட்டா கட் பண்ணிக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த எனர்ஜி வந்து ஒரு சிறிய நாடிகள் மூலமா நம்ம உடம்புல போறதுனால இதை நீங்க சரியா வச்சுக்கலன்னா அது நகத்திலேயே தடைபட்டுடும். நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாம போயிடும். அது தவிர வாட்சு அந்த மாதிரி கிறிஸ்டல் ஆக்டிவிட்டி இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்காம இருக்கிறது நல்லது. சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரம் செய்யாம இருக்கிறது நல்லது. அதை தவிர மிச்சம் எல்லா டைம்லயும் சுவாசம் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் வந்து இந்த பயிற்சியை செய்ய போறேன் அப்படின்னு உட்காந்து வார்ம் அப் பண்ணிட்டு ஆரம்பிக்க முடியாது. சுவாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த சுவாசம் இருக்கும்போது அதுக்குதான் வந்து உங்களை எவ்ரி 2 hours செக் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களோட சுவாசம் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் மாத்தி நம்ம வந்து இந்த பயிற்சி செய்ய நம்ம வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நம்மளால இந்த எக்ஸ்பீரியன்சஸ உணர முடியும். நம்மளால வந்து இத கூட சேர்ந்து எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். இஸ் திஸ் ஓகே? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கோல்டு போட்டுக்கலாமா பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாரும் கோல்டு போட்டுதான் பிராக்டிஸ் பண்றோம். ஒன்னும் வித்தியாசம் தெரியல. கோல்டுனால வந்து எந்த பிரச்சனையும் வரல. பண்ணலாம் மேடம், பண்ணலாம். கோல்டு, பேங்கிள்ஸ் அதெல்லாம் செயின்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா. இது இப்ப நீங்க சொன்னீங்க அன்னைக்கு முழுதான் அவங்களால செய்ய இயலாததுனால படுக்க போகும்போதாச்சும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்துட்டு படுக்க சொல்லி, சமயத்துல அந்த நாசியில வந்து ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க லெப்ட்ல இன்னைக்கு ஓடலை, அவங்க படுக்க போகும்போது எப்படி செய்யறது? அப்புறம் வெயிட் பண்ணி இடது நாசி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்புறம் தூங்கணும். அதுதான் நான் செய்யறேன். ஒரு சில நாட்கள் எனக்கு அப்படி ஆயிடும். ஐ வில் வெயிட், நாசி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தூங்கணும். எப்பாவது ஒரு நாள் வந்து முடியவே முடியாம போகும். அதுக்காக தான் வந்து அம்மா சொன்ன மாதிரி காலையில இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு ஒரு தடவை வந்து அந்த நாசில வரும்போது நம்மளுக்கு வேற ஏதாவது சில வேலைகள் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 10 minutes உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஐயா நம்ம வந்து இந்த பயிற்சி பண்ண பண்ண இயற்கையே நம்மளுக்கு வழி வகுத்து கொடுக்குதுங்க. அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். 2 மணி நேரம்லாம் எப்படி எங்களால பண்ண முடியுது? இன்னைக்கு நான் 1.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து சாத்தியம். வணக்கம்மா. இல்லம்மா, அந்த கேள்வி எனக்கு இல்ல, பொதுவான ஒரு கேள்வி. ஏன்னா சில பேருக்கு அந்த இது இருக்கு. கரெக்ட் தான். இல்ல ரொம்ப முக்கியம். மூச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஐயா. கரெக்டான கேள்விதான். இப்போ ஒரு பயிற்சி நம்ம செய்யும் போது ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு நாள் இல்ல அந்த 45 நிமிஷம் டைரக்டா அப்படியே வரணுமா, இல்ல பிரிச்சு நம்ம பண்ணாலும் சரிதானே? சுவாசத்தை பொறுத்துமா நீங்க பிரிச்சு செய்யலாம். பிரிச்சு கண்டிப்பா செய்யலாமா. சுவாசம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ணி செய்ய பாருங்க. அதுலயும் நடுவில் தடை வந்துருச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுவாசம் இருக்கிற வரைக்கும் செய்யலாம், பிரிச்சு செய்யலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி.